Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஃபஜ்ஜியான எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச brownie தான் பார்க்க போறோம். brownie ரெசிபி இது இதுல மைதா சக்கரை ஒயிட் சுகர் எதுவுமே யூஸ் பண்ணாம நம்ம ஹெல்த்தியான கோதுமாவும் அப்புறம் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கேன். பாருங்க நல்லா எவ்வளவு ஃபஜ்ஜியா சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற உங்களுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் எப்பப்ப ஆட் பண்ணணும்னு சொல்றது எல்லாமே உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளுக்கு ஹேண்ட் பீட்டர் எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டுல பலூன் விஸ்க் இருக்குல்ல, அதை வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். பட் ஓவன் ஒண்ணு இருந்தா போதும். அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பட்டரையும் சாக்லேட்டையும் வெயிட் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் 200 கிராம் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. பட்டர் அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் தான் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் மெல்ட் ஆகி கிடைக்கும். நெக்ஸ்ட் சாக்லேட், இது டார்க் காம்பனன்ட் சாக்லேட், இது 400 கிராம் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து உடனே எடுத்து நம்ம மெல்ட் பண்ணால் சீக்கிரம் மெல்ட் ஆகி கிடைக்காது. அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கரெக்டாக 400 கிராம் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. வெயிட் பட்டர் 200 கிராம், சாக்லேட் 400 கிராம், அப்படியே டபுளாக இருக்கணும் சாக்லேட்டு. நான் என்ன பிராண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணுவேன்னா எப்பயுமே ப்ரௌனிக்கெலாம் மோடில் டார்க் காம்பனன்ட் தான் யூஸ் பண்ணுவேன். 2mm நல்லா தான் இருக்கும். இது டபுள் பாயிலிங் மெத்தட் எப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணியெலாம் கொதிக்க வச்சு எடுத்துட்டு மேலே நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை மேலே வச்சிடலாம். நம்ம மேலே வச்சுருக்கோம்ல சாக்லேட்டையும் பட்டரையும், அந்த பாத்திரம் அந்த தண்ணியில் ஒட்டக்கூடாது. கரெக்டாக மேலே தான் சீட்டாகி இருக்கணும். சைடில் தண்ணி ஆவியரும் வெளியே போகாத மாதிரி பாத்திரமா பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு பலூன் விஸ்க் இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே எடுத்து மெல்ட் பண்ணால் இந்த அளவு நம்மளுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகி கிடைக்காது சாக்லேட்டு. அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ இன்னும் நம்மளுக்கு சீக்கிரமாக சாக்லேட் மெல்ட் ஆகி கிடைக்கும். பாருங்க, இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண இந்த அளவு நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி கிடச்சிரும். இப்போ மேலே தண்ணி பாருங்கள் இன்னும் சூடாகவே இருக்குது. நல்லா சூடாக எடுத்துக்கோங்க தண்ணி. இந்த அளவு நல்லா ஸ்மூத்தாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பேட்டர் ரெடி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரௌனி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராசஸ் தான் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் சாக்லேட் நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நம்ம 6 முட்டை எடுத்துக்கணும். முட்டையும் மீடியம் சைஸில், ரொம்ப பெருசும் வேணாம் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் 6 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி கேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நான் மூடியிலேயே அந்த அளவு தெரியும்ல, ஸோ அதனால் மூடியிலேயே நான் 2 டீஸ்பூன் வர மாதிரி ஊற்றிக்கிட்டேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் வெறும் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி மட்டும்தான் செய்கிறேன். நான் 1/2 கப்பில் தான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 கப் எடுத்துக்கோங்க. 1 கப்பாக இருந்துச்சுன்னா 2 கப் எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப்பில் மெஷர் பண்ணுறதுனால 4 கப் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சால்ட் 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை டோட்டலி 2 கப் எடுத்துக்கோங்க. இதே ஒயிட் சுகராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கிறதுனால நான் 2 கப் எடுத்துருக்கேன். இது பலூன் விஸ்க் வச்சு அந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கரையிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணால் மிக்சியில் ஒரு அடிச்சுட்டு கூட நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கிரைண்ட் பண்ணனால கொஞ்சம் லேட் ஆச்சு எனக்கு அந்த நாட்டு சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி வர்றதுக்கு. பாருங்க, நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். மாவு 1 கப்பு ஃபஸ்ட்டு நான் பாதி போட்டு கொஞ்சம் ஜலிச்சு எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். இதே தான் மைதா மாவுக்கும். உங்கள் மைதா மாவு வேணால் 1 கப் எடுத்துக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹெல்த்தியான விஷயம் தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு பலூன் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணேன். எனக்கு அதிகமாக அந்த விஸ்கில் மிக்ஸ் பண்ண வராது. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் நான் எப்போயுமே ஸ்பேச்சுலாவில் தான் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நான் ஸ்பேச்சுலா மாற்றிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அதுதான் ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு இது ஈஸியாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு அது ஈஸியாக இருக்கும். எனக்கு எப்போயுமே ஸ்பேச்சுலா தான் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இது மிக்ஸ் பண்ணுறதுமே ஒரே டைரெக்ஷனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டைரெக்ஷனும் மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்போ கொஞ்சம் ப்ரௌனி ஹார்டான மாதிரி ஆயிரும். ஸோ ஒரே டைரெக்ஷனாக எப்பயுமே பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே டைரெக்ஷனாக மிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு சேஃபு.
ஸ்பேச்சுலாவில் வந்து இது மாதிரி கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஜல்லிச்சோம்ல அந்த கோதுமை மாவுக்கு ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மீதி கோதுமை மாவையும் 1/2 கப் கொக்கோ பவுடரும் போட்டு நல்லா ஜல்லிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்க கோதுமை மாவு அப்புறம் வந்து அதுலேயே வந்து நான் 1/2 கப் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும்ல, அதனால அதையும் வந்து இதோடையே ஜலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்களேன், கடைசி அப்படி கட்டி கட்டியாக இருக்குது, அதை வந்து கையை வச்சு உடச்சு ஊற்றிங்களா ஈஸியாக ஆயிரும். இப்போ வந்து நம்ம ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவுலாம் சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அங்கங்கே அதில் வந்து ஒரு லேயர் வந்து அப்படி கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும், உருண்டையாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாதுன்னா நல்லா மாவு வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவனை வந்து 175 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க. ப்ரீ ஹீட் போட்டதுக்கப்புறம் நம்ம ஓவனில் வச்சு கரெக்டாக 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான ப்ரௌனி வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து பெரிய சைஸ் ரெக்டாங்கிள் ப்ரௌனி டின் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரௌனி டின் ட்ரேயில் வந்துட்டு அதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ப்ரௌனி வந்து அதில் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நான் பேட்டர் வந்து ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து வெயிட் போட்டு காமிக்கிறேன். பேக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரே வச்சு ட்ரே வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரௌனி அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவு நல்லா திக்காக தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாக தான் இது இல்லாமையும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதே ரொம்ப குளிர்காலமாலாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இது இன்னும் நல்லா திக்காயிரும். ஸோ இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால இந்த அளவு இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்பேச்சுலா வச்சு நல்லா சமம் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா வந்து நடுவில் நம்ம சமம் பண்ணலைன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும் பேட்டர், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும். ஸோ அதனால ஸ்பேச்சுலா வச்சு நல்லா சமம் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். டூத்பிக் வச்சு நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வெயிட் காமிக்கிற பாருங்கள். 1 கிலோ 340 கிராம் இருக்குது. இது பேக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கண்டிப்பாக காமிக்கிறேன். கரெக்டாக வந்து 175 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ப்ரௌனி வந்து கிடச்சிரும். இது வந்து நல்லா ட்ரிங்கிள் டாப்போட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கே நடுவில் ஓட்டையாக இருக்குன்னு பார்க்குறீங்க. எங்கள் பாப்பா அந்த கை வச்சு அந்த இடத்த வந்து அந்த மேலே அந்த அந்த இது கிறிஸ்பியாக இருக்குங்களா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வந்து ப்ரௌனி வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ட்ரேலேருந்தே ரிமூவ் பண்ணணும். சூடாக இருக்கும் போது எடுத்துட்டோமா வச்சுக்கோங்களேன், ப்ரௌனி வந்து பிரேக் ஆயிரும் ஃபுல்லாகவே. ஸோ அதனால கம்ப்ளீட்டாக 1 hour 2 hour கூல் டவுன் ஆக வச்சுருங்க. சைட்லாம் எடுத்துட்டு அப்புறம் வந்து பட்டர் பேப்பர்லேருந்து நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பீஸ் போடுறதுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஸ்க்ராபர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பீஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், பீஸ் போட்டதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு வெயிட் வச்சு காமிக்கிறேன். நான் போர்டோட வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த ப்ரௌனி நீங்கள் எல்லாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வெயிட் போட்டதுக்கு பேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு 1 கிலோ 200 கிராம் இருக்குது. பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் புட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஃபஜ்ஜியாக சூப்பராக இருக்கும், சாக்லேட்டியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அப்போ தான் வந்து நான் சொன்னது எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் அப்படியே செஞ்சீங்களா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டான சாக்லேட் ஃபஜ்ஜி ப்ரௌனி உங்களுக்கு கிடைச்சிடும். இது வந்து சூடாக சாப்பிட்டாவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு 3 days போல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. அது ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் 1 week போல் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்க, எங்கள் குட்டி பாப்பா எப்படி தூங்கி எந்திரிச்சு வந்து நின்றுட்டு இருக்காங்க, தலையெல்லாம் கலைஞ்சு போய்.
கண்டிப்பா இதை வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஆரியாஸ் ஹோம் பேக்கிங் அண்ட் vlogs வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.